ஒன் வீக்காக நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ரெசிபி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சூப்பரான சண்டே லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்துடலாமா? ப்ரான் பிரியாணி, தந்தூரி சிக்கன், ஆனியன் ரைத்தா தான். லாஸ்ட் சண்டேக்கு கீ ரைஸும் தந்தூரி சிக்கனும் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 1 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹாஃப் லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் சால்ட் நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. சிக்கனில் நல்லா சால்ட் இறங்கிடும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா, வேணும்னா கரம் மசாலா எடுத்துக்கோங்க. நல்ல கை நிறைய கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக பெரட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. சிக்கனை வாஷ் பண்ணியிருந்தீங்கனாலும் அது ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயோ இல்லை ஒரு இரும்பு கடாயிலையோ கொஞ்சமாக எண்ணெய் பட்டர் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல சிக்கனை 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பெரட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி. லைட்டாக பிளாக்காக அங்கங்கே இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மயோ இல்லைனா மின் சட்னி கூட சர்வ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். சிக்கன் 65 விட ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. 1 kg சிக்கன் எடுத்திருந்தேன். ஒரு 12 பீஸ்லேருந்து ஒரு 14 பீஸ் வரைக்கும் இருந்தது. மீடியம் சைஸில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த ப்ரான் பிரியாணி கூட. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நீங்கள் கேட்ட ரெசிபி எல்லாமே வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.